ஸோ இன்றைக்கி இந்த இடத்துல தான் லிஃப்ட் மாட்ட வந்திருக்காங்க. ஸோ என்னுடைய சைட்டு இன்ஜினியர் ப்ளஸ் இன்ஸ்டால் பண்ணுறக்கூடிய ஒர்க்கர்ஸ் கூட நான் வந்திருக்கிறேன். ஏன்னா அடிக்கடி இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா ஒயர் வந்து முக்கியம். அந்த இபி ஒயர் வந்து முக்கியம். அதில் வந்து 2.5 ஸ்கொயர் mm இபி ஒயர் நீங்கள் வாங்கி வைக்கணும். அது வந்து நாங்கள் டேரெக்டாக இந்த மீட்டர் பாக்ஸ்லேருந்து தான் நம்ம கொடுப்போம். ஏன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, ஆம்ப்ஸ் கம்மியாகும், வோல்டேஜ் கம்மியாகும். அதனால் எப்போவுமே நீங்கள் 2.5 ஸ்கொயர் mm ஒயர் வாங்கி ரெடியாக வைங்க சைட்டில். அதே சமயத்தில் ஒரு 30 பேக் மணல் மூட்டை வாங்கி ரெடியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் எங்கள் சைட்டில் எங்கள் இன்ஜினியர் வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எங்கள் டெக்னீஷியன் வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க, அடுத்து வந்து நாங்கள் லிஃப்ட்டு கொண்டு வரும்போது அதை எப்படி கொண்டு வந்து வைப்போம், அதுக்கப்புறம் நீங்கள் என்னெல்லாம் பண்ணுங்கிறத வீடியோவில் பார்ப்போம். இங்கே ஒரு சைட்டில் வந்திருக்கோம். பட்டு மேலே இப்போ தான் காங்கிரீட் போட்டிருக்காங்க போல இருக்குது. போட்டு க்யூரிங்காக தண்ணியெலாம் விட்ருக்காங்க. பட் லிஃப்ட் மாட்டும் போது இந்த மாதிரி தண்ணியெலாம் இருக்கக்கூடாது. ஃப்ளோர் ஏரியா வந்து க்ளீனாக இருக்கணும். பட் வேறு வழி இல்லை, கொஞ்சம் எமர்ஜென்சின்னு கேட்குறாங்க. அதனால நம்ம இப்போ மாட்ட போகிறோம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு லிஃப்டாக ஒவ்வொரு மெட்டீரியலாக எடுத்து வர வேண்டியதான். ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு இந்த மெட்டீரியல் கொண்டு வந்து நம்ம வைக்கணும். ஸோ கரெக்டாக அந்த ஃப்ரண்ட்டில் இந்த ஸ்லாப்லேருந்து ஒரு 1.5 அடி உள்ளே வர மாதிரி வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா நம்மளது வந்து பேஸில் வந்து ரொம்ப சேனல் போட்டிருப்போம். அந்த சேனல் வந்து ஏன்னா இந்த மாதிரி தண்ணியெலாம் இருக்குன்னு வைங்களேன். சைட்டில் பாருங்கள் எவ்வளோ திக்னஸ் பாருங்கள். நார்மலாக லிஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திக்னஸான மெட்டீரியலே தரமாட்டாங்க, பைப்பு தான் போட்டிருப்பாங்க. இன்னும் சைனா மேக்கெலாம் ரொம்ப மோசம், ரொம்ப சீட்டு மாதிரி இருக்கும். தண்ணியெலாம் போச்சுன்னா துரு பிடிச்சி போயிடும். பட் நம்மளுடைய மெட்டீரியல் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஹெவியாக இருக்குது பாருங்கள். பேஸே ஹெவியாக இருக்கும். மழை வந்தாலும் தண்ணியில் இருந்தாலும் அது பாட்டுக்கு தாங்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும் இன்ஸ்டலேஷனு. இந்த மாதிரி நாங்கள் வந்து ஃபேக்ட்ரியிலேருந்து போல்ட்டு போட்டு ஃபிக்ஸ் பண்ணி அனுப்பிச்சிடுவோம். நீங்கள் அதை ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி இந்த சேனலோட பேஸ் ஒவ்வொரு அவ்வளோதான். அந்த போல்ட்டை வந்து கரெக்டாக அந்த ஹோல்ஸில் போட்டு நட்டை போட்டு டைட் பண்ணிட வேண்டியதுதான். ரொம்ப ஈஸி. இன்ஸ்டலேஷன்லாம் ரொம்ப ஈஸி. ஒருத்தரே கூட பண்ணலாம். மேலே வந்து இந்த கியர் பாக்ஸ் மோட்டர் மட்டும் போடுறதுக்கு மட்டும் தான் 2 பேர் தேவை. மீதியெல்லாம் இதுக்கு ஒருத்தரே போட்டு பண்ணலாம். ஸோ அடுத்த சேனலும் அதே மாதிரி போட்டு போல்ட்டு, அவ்வளோதான் போல்ட் நட்டு. ஸோ அடுத்தது வந்து 3வது சேனல். ஸோ இந்த மாதிரி T ஷேப்பில் ஃபிக்ஸ் பண்ணால் போதும், வேலை முடிஞ்சுது. இந்த இடத்துல இருக்கிற போல்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் நம்ம பஞ்சு வச்சுருப்போம். அந்த பஞ்சுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். 1வது பஞ்சு, 2வது பஞ்சு, 3 பஞ்சு, நம்பர்ஸ் கரெக்டாக இருக்கும். அதேமாரி இதுலேயே பஞ்சு இருக்கும். 3ஆம் நம்பர் பஞ்சு. ஓகே, அந்த பஞ்சுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அந்த 2 போல்ட்டு கனெக்ட் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சுது.
ஸோ அடுத்த ஃப்ளாட்டு. ஸோ நம்ம ஃப்ளாட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும். பார்த்திங்கனாலே லைஃபு ரொம்ப நாள் வரும். கிட்டத்தட்ட 10 mm திக்னஸ், 40 ஃப்ளாட்டு, 40 mm வித்து ஃப்ளாட்டு. ஸோ இந்த மாதிரி போல்ட்டு போட்டுக்கணும். அதே மாதிரி இந்த இடத்துல போல்ட் போட்டு டைட் பண்ணி. ஸோ 3வது ஃப்ளாட்டு அதை பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ 3 பக்கமும் போல்ட் போட்டு டைட் பண்ணால் வேலை முடிஞ்சுது. ரொம்ப சிம்பிள் இது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. அது அப்படியே போல்ட்டு ஸ்பேனரை வச்சு டைட் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ ஒவ்வொரு எண்டும் போல்ட்டை வந்து நல்லா ஸ்பேனர் வச்சு டைட் பண்ணிக்கணும். ஸோ எல்லா போல்ட்டையும் பக்காவாக டைட் பண்ணிடணும். இங்கே சைட்டில் வந்து பலகை மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கோம். 2 பலகை. எதுக்குன்னா இந்த பலகை மேலே தான் மணல் மூட்டை வைப்போம். ஆனால் இங்கே வந்து பலகை இல்லை, அதனால் ஒரு ரன்னர் மாதிரி தந்திருக்காங்க. ஸோ அதை வச்சுருக்குறோம். பட் நாங்கள் வந்து டெலிவரி பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கள் ஃபேக்ட்ரியிலிருந்து உங்கள் சைட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்து வைக்க வேண்டிய பொருள் என்னென்னலாம், இந்த மாதிரி பலகை 2 பலகை வேணும். அப்புறம் மணல் மூட்டை, இதோ அங்கே எடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த மாதிரி மணல் மூட்டை ஒரு 30 மணல் மூட்டை கட்டி வச்சிடணும். ஏன்னா அந்த மணல் மூட்டை தான் இங்கே வந்து கவுண்ட்ரு வெயிட்டுக்கு கொடுப்போம். லிஃப்ட் அந்த பக்கம் சாயாமல் இருக்கிறதுக்காக கவுண்ட்ரு வெயிட்டுக்காக இங்கே கொடுப்போம். ஸோ அந்த மணல் மூட்டை வந்து ஒரு 30லேருந்து 35 மணல் மூட்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 2 பலகை ரெடியாக இருக்கணும் சைட்டில். அப்போ தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் நீட்டாக சேஃப்டியாக பண்ண முடியும். இன்னொரு பலகை அது பாருங்கள், பலகையே கிடச்சிருச்சு. பலகை வைக்கிறாங்க. இந்த மாதிரி பலகை இருந்தாலே பெஸ்ட்டு. ஆணிகள்லாம் இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க. பலகையில் ஆணி இருக்கிறதுனால இதை திருப்பி போடுறாங்க. ஸோ நல்லா ப்ளெயினான பலகை இருக்கணும். இப்போ இங்கே வந்து பலகை கிடைக்காதனால இந்த மாதிரி ரீப்பர் வைக்கிறோம். எந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக பக்காவாக வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சேஃப்டி. ஏன்னா இது கண்டிப்பாக வைக்கணும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலான்னா, இந்த ரூஃப்லேயே நீங்கள் எதாவது ஹோல்ஸ் போட்டிருந்தீங்கன்னா கூட இந்த இடத்துல நாங்கள் ஹோல்ஸ் போட்டிருப்போம். அது கூட நீங்கள் போல்ட் போட்டு டைட் பண்ணிக்கலாம். அது இன்னும் சேஃப் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சாண்டு பிடிச்சி வச்சுருக்காங்க இல்லையா, அந்த பேக் அப்படியே அடிக்கிற வேண்டியது தான். ஸோ இந்த மாதிரி நீட்டாக சாண்ட் பேக் எடுக்கணும். நடுவில் ஃபுல்லாக அந்த கேப்லாம் பலகை இருந்தால் பெஸ்ட்டு. அப்படி இல்லைன்னா ரீப்பர் இந்த மாதிரி அடிக்கணும். அடிக்கிட்டு அந்த இடத்துல ஃபுல்லாகவே மணல் பேக் வச்சிட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். ஸோ லிஃப்ட்டில் வந்து இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு திங்கு. நம்ம வந்து கவுண்ட்ரு வெயிட் கரெக்டாக கொடுக்கலின்னா, இன்கேஸ் இப்போ பாருங்கள் இந்த சைட்டில் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இந்த ரீப்பர்லாம் அந்த வெளியே நீட்டிகிட்டு இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி இடத்துல என்ன ஆகும்னா, லேபர்ஸ் வந்து அவங்க கீழே பார்க்காம
லிஃப்ட்டில் இருக்கிற வீல் பரவை அப்படியே தூக்கும் பொழுது இதில் மாட்டிக்கிச்சின்னு வைங்களேன், அவர் வந்து அதை கவனிக்காமல் மறுபடியும் அப்போ அமுத்திட்டே இருக்கும் பொழுது அந்த வெயிட்டில் வந்து இது சாஞ்சிரும் லிஃப்ட்டு. அதனால் எந்த அளவுக்கு கவுண்டர் வெயிட் இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் பக்காவாக வைக்கணும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா உங்களுக்கு லிஃப்ட் ஏதாவது சாஞ்சி கீழே விழுந்ததுன்னா அதுக்குள்ள வாரண்ட்டி எதுவுமே கிடைக்காது. அது மட்டும் இல்லை, கீழே யாராவது இருந்தாங்கன்னா அது ரொம்ப ஒரு டேஞ்சரு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ இல்லையோ இந்த சாண்ட் பேக் வந்து பக்காவாக அடிக்க வச்சிட்டிங்கன்னா பிரச்சனையே இருக்காது உங்களுக்கு. ஸோ சாண்ட் பேக் வந்து அடுக்கிறதுக்கு உங்கள் சைட்டில் ஹெல்ப்பருக்கு ஆள் விட்ருங்க. ஏன்னா நம்மகிட்ட மெக்கானிக் பார்த்திங்கன்னா சில டைம் ஒருத்தர் வருவாங்க. இன்றைக்கி வந்து நான் வீடியோ எடுக்கிறதுனால 2 பேர் வந்திருக்குறோம். அதர்வைஸ் ஒரு ஆள் தான் இன்ஸ்டலேஷன் வருவாங்க. அதனால் சைட்டில் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு எப்போவுமே லேபர்ஸ் விட்ருங்க. இப்போ பாருங்கள், நம்ம இந்த ஆர்ம் இருக்கு இல்லைங்களா, ஹெட் ஆர்ம், அதாவது இந்த மோட்டர் கீர் பாக்ஸ் அசம்பிளோடு இருக்கிற இதை வந்து 2 பேரே தூக்கலாம். பட்டு இது வந்து தண்ணியெல்லாம் இருக்கிறதுனால தூக்கிட்டு வராங்க. நமக்கு வெயிட் கம்மியாக தான் இருக்கும். அதை அழகாக தூக்கி ஹைட்டு நல்லா தூக்கி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அந்த அவ்வளோதான், முடிஞ்சுது வேலை. ஸோ இதை மாட்டிட்டா தான் அவ்வளோதான், இன்ஸ்டலேஷனே முடிஞ்சுது. இது ஒன்றும் பெரிய இதே இல்லை, விஷயமே இல்லை, முடிஞ்சுது. இனி கவுண்டர் வெயிட்டை மட்டும் பக்காவாக எடுக்கணும். இப்போ பாருங்கன்னா அடுத்தது வந்து இந்த கீர் பாக்ஸ் மேலே மோட்டர் தூக்கி வைக்க போகிறோம், ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல இந்த கீர் பாக்ஸ் இருக்க போல்ட்டெல்லாம் கழட்டிடணும். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஆம் ஹைட்டே கிட்டத்தட்ட நல்ல ஹைட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா ஃப்ளோர் லெவல்லேருந்து கிட்டத்தட்ட 7 அடி வரும். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஹை ஸ்ட்ரென்த்து நம்ம வந்து டிசைன் பண்ணி பக்காவாக ஸ்ட்ரக்சரல் வந்து நல்லா டிசைன் பண்ணி எவ்வளோ லோடு கொடுத்தாலும் தாங்குற மாதிரி பண்ணியிருக்கிறோம். ரொம்ப ஹெவி மெட்டீரியல் கொடுத்து வெல்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ரொம்ப சேஃப். நம்ம லிஃப்ட்டில் பொறுத்தளவில் யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு லிஃப்ட்டு வாங்கிட்டு அது ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைட்டு மூவ் பண்ணுறக்கே ஒரு 10 பேர் வேணும், 4 பேர் வேணும் அப்படிங்கிறதே இல்லை. 2 பேர் போதும். அழகாக நீட்டாக ஒரு ஃப்ளோர்லேருந்து இன்னொரு ஃப்ளோர் ஈஸியாக மாற்றிக்கலாம். அதே சமயத்தில் இந்த ஆர்ம் லென்த்தும் அதிகம். பார்த்திங்கன்னா வீல்பாரா வந்து இந்த இதில் இடிக்காமல் வரும், அழகாக எதுலேயுமே டச் ஆகாமல் வரும். ஸோ லென்த்து அதிகம், ஹைட்டும் அதிகம். இன்கேஸ் நீங்கள் பேரப்பட்டு வாலில் கட்டியிருந்தால் கூட பேரப்பட்டு வாலை உடைக்கவே தேவையில்லை. பாருங்கள், மோட்டர் வந்துருச்சு. மோட்டர் அழகாக ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ முதல்ல இந்த டேப் ஒட்டியிருப்போம் அந்த கீராட்டில், அந்த டேப்பை மட்டும் அழகாக எடுத்துடணும். டேப்போடு போட்டுறக்கூடாது. ஸோ டேப்பு க்ளீன் பண்ணியாச்சு, எடுத்தாச்சு. இன்னும் அப்படியே மோட்டரை வந்து அப்படியே கரெக்டாக அந்த கீவே ஸ்லாட்டு கரெக்டாக வச்சு மாட்டணும். அவ்வளோதான், ஃபினிஷ். ஸோ மோட்டர் வந்து நீட்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நீ அந்த 4 போல்ட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மோட்டரை வந்து பொசிஷன் கரெக்டாக வைக்கணும், போல்ட்ஸு. அதுக்கப்புறம் அது பின்னாடி போயிடக்கூடாது. இந்த மோட்டருடைய அந்த எலக்ட்ரிக்கல் ஜங்ஷன் வந்து பின்னாடி போயிடக்கூடாது, ஃப்ரண்ட்டில் இருக்கும். அதை கொஞ்சம் கரெக்டாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து போல்ட் போட்டு நீட்டாக டைட் பண்ணிட வேண்டியதுதான்.
ரோப் வந்து 8 mm ரோப், கிட்டத்தட்ட 1 டன் தூக்குனா கூட அந்த ரோப் கட் ஆகாது, அந்த அளவுக்கு இருக்கிற ரோப் பண்ணியிருக்கோம். லுக் ஒர்க்லேயும் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு கூட கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வரும். லிஃப்ட்டில் கசகசலாம் இருக்காது, நீட்டாக இருக்கும். அப்புறம் அந்த ஹேண்டில் கொடுத்துருக்கோம் பாருங்கள், அழகாக பின்னாடி இருந்தே ஹேண்டில் வச்சு அழகாக ரொட்டேட் பண்ணிக்கலாம். ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 2005 நம்ம இந்த கம்பெனி ஆரம்பிச்சிருந்தோம். 2005 கம்பெனியில் ஆரம்பிக்கும் பொழுது என்னோடய லிஃப்ட் டிசைனே வேறு மாதிரி இருந்தது. எவ்ரி இயர் நான் வந்து அதோடைய டிசைனை மாற்றிட்டே இருப்பேன். கஸ்டமர்கிட்ட ஃபீட்பேக் கேட்பேன், என்ன ப்ராப்ளம் வருது, எந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனையாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பேன். அவங்க சொல்லுவாங்க. ஸோ அப்போ அதை வந்து நெக்ஸ்ட் இயர் அதை டிசைனை மாற்றிடுவேன். பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த லிஃப்ட் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 டிசைன் மாற்றிட்டேன். இன்னமும் மறுபடியும் அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா வேறு டிசைன் இருக்கும். ஸோ அதான் நம்ம வந்து கஸ்டமருக்கு வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக பண்ணுறதுக்காக நம்ம ஒரே டிசைன் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா லிஃப்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னு வைங்களேன், 1980 போட்ட லிஃப்ட்டு இது இப்போ வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும். அவங்க எந்த இதுவும் மாற்ற மாட்டாங்க. ஆனால் நம்ம வந்து கஸ்டமர் என்ன தேவை, இது எப்படி யூஸ்ஃபுல்லாக அவங்க கொண்டு வரலாம், எவ்வளோ ஈஸியாக கொண்டு வர முடியும், அதே சமயத்தில் அதிக லோடு தூக்கணும், சவுண்ட் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி வேரியஸ் ஃபேக்டர்ஸ் இருக்குது. எல்லா ஃபேக்டர்ஸையும் பார்த்து ஒவ்வொன்றா பார்த்து டிசைன் பண்ணி பண்ண லிஃப்ட்டு. பக்காவாக டிசைன் பண்ணியிருக்கோம். இதில் டைமர் இருக்குது பார்த்தீங்களா, அது எப்போவுமே தொடக்கூடாது டைமர். நாங்கள் அந்த 0.5க்கும் அந்த ஃபஸ்ட்டு கோடுக்கும் செட் பண்ணியிருக்கோம், அது மாறக்கூடாது. இது தெரியாமல் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டார்டிங் காயிலிருந்து ரொம்ப நேரம் ஓடும். அதாவது மோட்டரில் பார்த்தீங்கன்னா ரன்னிங் காயில், ஸ்டார்டிங் காயில்னு சொல்லுவாங்க. ஸ்டார்டிங் காயில் ஒரு 2 செகண்டில் தான் போடணும். ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு ஒரு இனிஷியல் டார்க் கொடுக்குறதுக்காக இந்த மோட்டரில் இந்த ஸ்டார்டிங் காயில், ரன்னிங் காயில் வச்சுருப்பாங்க. ஸோ இதை இன்க்ரீஸ் பண்ணிட்டோன்னா ரொம்ப நேரம் ஸ்டார்டிங் காயில் ஓடும், அப்போ காயில் எரிஞ்சு போகும். அப்போ அதுக்கு வாரண்ட்டி கவர் வராது. அவங்க கம்பெனியில் சொல்லிடுவாங்க, ஏன்னா இது ஹேவல்ஸ் கம்பெனி, இது வந்து ரொம்ப நேரம் ஸ்டார்டிங் காயில் ஓடி இருக்குது, அதனால் வாரண்ட்டி வராதுன்னு சொல்லுவாங்க. அதனால் இதை கையை வைக்கக்கூடாது. இது என்ன பண்ணுவோன்னா, இதை முடிச்சுட்டு இதில் ஒரு டேப் அடிச்சு விட்டு போயிடுவோம் நாங்கள். தெரியாமல் ஏதாவது உங்களுடைய பில்டிங் எலக்ட்ரிஷன் வந்து ஓடலை அப்படின்ட்டு இதுக்கு இதை சுற்றிடுறாங்க தெரியாமல். ஸோ அது பண்ணவே கூடாது. இது மட்டும் நீங்கள் சைட்டில் சொல்லிடுங்க. ஒயர்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இபி ஒயர் வந்து கரெக்டாக எதுலேயுமே லிஃப்ட் ரொட்டேட் பண்ணும்போது எதுலேயுமே இடிக்காமல் இருக்கான்னு பார்த்துக்கணும், அது முக்கியம். ஸோ இபி லைனை வந்து ஒயரை வந்து பக்காவாக சேஃப்டியாக கீழே வரைக்கும் கொண்டு போகணும் நீட்டாக. நான் சொன்னேன் இல்லைங்களா, இபி உடைய எலக்ட்ரிசிட்டி போர்டு இந்த கீழே மீட்டர் வச்சுருப்பாங்க இல்லையா, அது வரைக்கும் போகணும், நடுவில் எங்கேருந்தும் எடுக்கக்கூடாது. ஸோ நம்ம இதை ரொட்டேட் பண்ணும்பொழுது இந்த எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது அந்த கேபிளில். ஸோ அது மாதிரி கேபிள் வந்து பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஸோ லிஃப்ட் வந்து அசம்பிள் பண்ணி முடித்தாச்சு. இப்போ வந்து ரோப்பை வந்து பக்காவாக ரோல் பண்ணி வைக்கணும், அதுதான் மெயின். இப்போ வந்து இந்த கஸ்டமருக்கு வந்து நாங்கள் வந்து ரோல் பண்ணாமல் எடுத்து நார்மலாகவே இதில் ரோல் பண்ணியே கொடுத்துருவோம். இந்த கஸ்டமர் வந்து ரொம்ப அர்ஜென்ட்டு, இமீடியட்டாக டெலிவரி பண்ணுங்கன்னு சொன்னதுனால ஃபேக்ட்ரியில் வச்சு ரோல் பண்ணாமல் இங்கே வச்சு ரோல் பண்ணுறோம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே ரோப் வந்து கீழே வந்துருச்சுன்னா நீங்கள் இப்படி தான் ரோல் பண்ணணும், ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ஏன்னா ரோப் வந்து நீங்கள் தப்பாக ரோல் பண்ணிட்டீங்கன்னா லைஃபே கிடைக்காது. கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் வர வேண்டிய ரோப் வந்து 1 வீக்லேயே உங்களுக்கு போயிடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா ரோப்புக்கு வாரண்ட்டி கிடையாது. அதனால் ரோப் ரோல் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ரோல் பண்ணணும். இபி லைனில் ஸோ டேரெக்டாக தான் கொடுக்கணும்னு சொன்னேன், ஏன்னா அந்த வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் ஆம்ஸ் எல்லாம் ஒழுங்காக கிடைக்காது மோட்டருக்கு. அதனால் இபி லைன்லேயே டேரெக்டாக கொடுத்துடணும். ஸோ ரோப் பார்த்திங்கன்னா பக்காவாக அந்த
அலைன்மெண்ட் பக்காவாக இருக்கணும். போட்டா போடுங்க. போடு போடு. இந்த மாதிரி தான் பண்ணணும் ஃபஸ்ட்டு ரோல். ஏன்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று ரோல் அந்த ரோப் ஏறிடுச்சுன்னா உங்களுக்கு கட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது நீட்டாக பக்காவாக அலைன்மெண்ட் பண்ணணும். அவ்வளோதான், நீட்டாக ரோல் ஆகுது. ஸோ கீழே வந்து ஒருத்தர் ரோப்பை வந்து இழுத்து பிடிச்சிக்கணும். ஏன்னா அந்த வெயிட்டில் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக ரோல் ஆகும். போட்டா இல்லைன்னா லூஸ் ஆகிடுச்சுன்னா கரெக்டாக ரோல் ஆகாது. பாருங்கள் இந்த ஹேமர் வந்து எப்படி வச்சுருக்கிறார் பார்த்தீங்களா, அந்த ரோப் அந்த மாதிரி வச்சுக்கணும். ஸோ இந்த சைடு வரும்போது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கிட்டோம். ஸோ அடுத்த ரோல் வருது. பாருங்கள் சவுண்டே இல்லை பாருங்கள். நான் லிஃப்ட்டு பக்கத்தில் இருக்கிறேன், ஸ்மூத்தாக ஓடும், எந்த சவுண்டுமே இருக்காது. ஸோ அது லாஸ்ட் ரவுண்டு. அவ்வளோதான், ரோப் சுற்றியாச்சு. இன்னும் வீல் பேரை மாட்டி ஏற்றி செக் பண்ண வேண்டியதான். இந்த ரோப் மட்டும் அந்த ஒன்று மேலே ஒன்று ஏறாத மாதிரி பார்த்துக்குங்க. என்ன ஆகும்னா, இப்போ இன்கேஸ் அவர் வந்து வீல் பேரை மாட்டும் பொழுது ஃபஸ்ட் டைமில் அவர் ரோப்பை பிடிச்சி தூக்கிட்டு தான் வீல் பேரை மாட்டுவார் எல்லாமே சைடில். அப்படி பண்ணக்கூடாது. ரோப்பை வந்து பிடிச்சி இழுத்துக்கணும், ஒரு கையில் ஒரு ப்ரெஷர் வெயிட் மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் தான் வீல் பேரை மாட்டணும். இல்லைன்னா இந்த லூஸ் விடும்போது இந்த இடத்துல ரோப்பெலாம் என்ன ஆகும்னா பிரிஞ்சிடும். அப்புறம் மறுபடி ஃபஸ்ட் மெத்தட் எல்லாத்தையும் அன்வைண்டிங் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ரோப்பை ரோல் பண்ணணும். அதனால் எப்போவுமே ஒரு 1 வீக் வந்து ரோப் பழகிருச்சுன்னா, அந்த சுற்றுறது பழகிருச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஸோ மெட்டீரியல் லோட் பண்ணுறாங்க. இப்போ மேலே ஆப்ரேட்டர் என்ன பண்ணணும் பாருங்கள், இவர் இழுத்து பிடிச்சிருக்காரு பாருங்கள் ரோப்பை, அந்த மாதிரி இழுத்து பிடிச்சிக்கணும். இல்லைன்னா இது அன்வைண்டிங் ஆகிடும். மாட்டுற வரைக்கும் தான். டவுன் பண்ணிட்டா. ஸோ அவங்க மாட்டுற வரைக்கும் இவர் கொஞ்சம் அழகாக இழுத்து பிடிச்சிட்டாருன்னா, இல்லைன்னா அவர் மாட்டும் போது என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு வெயிட் இருக்காது. அப்படின்ட்டா அவ்வளோதான், அழகாக வருது லிஃப்ட்டு நீட்டாக. இதுக்கு மேலே போகக்கூடாது ரோப், சரிங்களா? இதை வந்து அன்லாக் பண்ணிவிட்டு இப்போ டவுன் பண்ணும் பொழுது டவுன் பண்ணிவிட்டு ரோப் இழுக்கணும். இப்போ ரோப்பு லூஸ் ஆகுது இல்லையா, இவர் பாருங்கள் கை பிடிச்சிருக்கிறாரு பாருங்கள். கொஞ்ச நாள் தான், ஃபஸ்ட்டு புது ரோப்பில் தான் இது பிடிச்சிக்கணும் ஒரு ஆள், இல்லைன்னா அது லூஸ் ஆயிடும் ரோப்பு. கொஞ்ச நாள் தான், ஒரு 1 வீக். ஸோ நம்ம எல்லாம் முடிஞ்சுது. மோட்டரை மட்டும் சேஃப்டியாக மழை தண்ணி வராத மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். அதை கவர் பண்ணி வச்சுக்கணும். ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தார்பாய் மாதிரி எதாவது போட்டு கவர் பண்ணி வச்சுக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா தண்ணி போச்சுன்னா வாரண்ட்டி வராது மோட்டருக்கு. ஸோ ஃபஸ்ட் டைம் மட்டும் நீங்கள் வந்து இந்த ரோப்பை வந்து கரெக்டாக பிடிச்சிக்கிறதா பாருங்கள். இந்த மாதிரி பண்ணி பெட்ரு. நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த வீல் பரோவோடய விட்றது பெஸ்ட்டு. ஒரு நீங்கள் ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வீல் பரோவோட போடுறதே பெஸ்ட்டு. இப்போ ஹைட்டு இவ்வளோ தான் இருக்கா? சரி, நீ என்ன பண்ண, அங்கேருந்து ஹைட் எவ்வளோ இருக்குன்னு பாரு. ஃப்ளோர் வரைக்கும் வீல் பரோ வீல் வரைக்கும். இங்கே பாருங்கள், அங்கே
64 இன்ச்சு 5 அடி 5.5 அடி வந்துடுது. அது போக எவ்வளோ அடி இருக்குது கீழே? அப்ராக்சிமேட்டாக 2 அடி இருக்குது.